எனக்கு ஒரு நாட்டை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு மேல பயோவாரை யூஸ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்றது 2021. ஆனா 1933 ஒரு பாக்டீரியாவை பயன்படுத்தி ஒரு மனிதனை கொல்ல முடியுமா? அப்படியே கொஞ்சிருந்தால் காவல்துறை அதிகாரிகள் அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்கான க்ளூவை மருத்துவர்கள் தானே கொடுத்திருக்க வேண்டும். எந்த மாதிரியான மருத்துவர்களாக இருந்திருப்பார்கள்? யார் கொல்லப்பட்டிருக்கலாம்? எதற்காக கொல்லப்பட்டிருக்கலாம்? சொத்துக்காக இவ்வளவு பெரிய கொலை, அதுவும் இவ்வளவு நுட்பமாக செய்ய முடியுமா? பல கேள்விகள். ஆனால் கேள்விகள் முழுவதும் ஆச்சரியமாக இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 87 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். 1933 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பாக்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெயின் தயாராக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் வேறொரு கூட்டம். 2 நபர்கள் அந்த ட்ரெயினில் ஏறுவதற்காக இருக்காங்க. அமரேந்திராவும் அவனுடைய தங்கையும் ட்ரெயினில் ஏறுவதற்காகவும் அவர்களை வழி அனுப்புவதற்காக உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த அமரேந்திராவினுடைய அண்ணன் வினயேந்திரா அப்படிங்கிறவனும் இருக்கான். அமரேந்திரா ட்ரெயினில் ஏற போகிறாங்க. அப்படி ட்ரெயினில் ஏற போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி யாரோ ஒரு நபர் அமரேந்திராவினுடைய ஷோல்டரில் குத்துறாங்க. ஒரு ஊசி வச்சு குத்துறாங்க. அமரேந்திரா வலியால் துடிக்கிறார். ஆனால் மறுபடியும் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்களில் அமரேந்திரா அவர்கள் இறந்து விட்டார்கள். இயற்கை மரணம் தான். எப்படி இறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா, பிளேக் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு பாக்டீரியா பரவிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த மனிதனுக்கு பாக்டீரியா பரவி இருக்கும்? கேள்விகளுடன் அந்த மரணம் இயற்கை மரணமாக முடித்து வைக்கப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை. யாருக்குமே சந்தேகம் இல்லை. சரி, நிப்பாட்டு. ஒரு கொலை நடந்துருச்சா இல்லை உண்மையான மரணமா? அந்த கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் நேராக 1929க்கு வாங்க. 1929 பாக்கூர் அப்படிங்கிறது ஜமீன்தார்கள் வாழ்ந்த இடம். அப்படி ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் இந்த அமரேந்திரா அப்படிங்கிறவரும் அதே மாதிரி வினயேந்திரா என்பவரும். வினயேந்திரா அண்ணன், அமரேந்திரா தம்பி. இவங்களுடைய தந்தையின் பெயர் பிரதாபேந்திரா சந்திர பாண்டே என்பதுதான். இந்த பிரதாபேந்திராவுக்கு 2 மனைவிகள். அதுல முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் இந்த வினயேந்திரா. 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் அமரேந்திரா. பிரதாபேந்திராவுக்கு ஒரு தம்பியும் இருந்தார். ஆனால் சீக்கிரமாகவே அவர் இறந்துட்டார். அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அப்படி அவங்களுடைய அமரேந்திராவினுடைய சித்தியாக இருப்பவர் தான் சூரியவதி என்பவர்கள். இந்த சூரியவதியும் பிரதாபேந்திராவும் அவங்களுடைய ஜமீன் சொத்தை 2ஆக பிரித்து கொள்கிறார்கள். அண்ணன் தம்பிக்கு வர வேண்டிய மாதிரியே சொத்து பிரிக்கப்பட்டது. பிரதாபேந்திரா ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ சூரியவதிக்காகவும் அந்த சொத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரிபாதியாக பிரித்து கொடுத்துட்டார். சூரியவதிக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் பிரதாபேந்திராவினுடைய 2வது மனைவியினுடைய குழந்தையாக இருக்கும் அமரேந்திராவை தன்னுடைய குழந்தையாக வளர்க்கிறார் சூரியவதி. 1929 பிரதாபேந்திரா இறந்து விடுகிறார். பிரதாபேந்திரா இறப்பதற்கு முன்பாக அவருக்கு கிடைச்ச அந்த ஜமீன் சொத்தை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று வினயேந்திரா அண்ணனுக்கும், இன்னொன்று அமரேந்திராவுக்கும் சரிபாதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயில் எழுதப்படுகிறது. அமரேந்திராவுக்கு அப்போது 15 வயது தான். ஸோ அந்த உயிரில் வேறொரு விஷயமும் எழுதியிருக்கு. அமரேந்திராவுக்கு 18 வயசு வர்ற வரைக்கும் இதை வினயேந்திரா என்பவர் பாதுகாத்து கொள்ளலாம் என்பது தான். வினயேந்திரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடல்ட். நிறைய தண்ணி அடிப்பான், நிறைய விதமான பெண்கள் சகவாசம், ஊதாரித்தனமான செலவுகள், இப்படி நிறைய செஞ்சுட்டே இருக்கான். சூரியவதிக்கு சுத்தமாக பிடிக்கல. அமரேந்திரா ஒரு காலேஜில் போய் படிக்க போறார். 1932வது வருடம் காலேஜில் 4th இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வர வேண்டிய ஃபீஸ் எதுவுமே சரியாக வரல. வினயேந்திரா எந்த ஃபீஸையும் கட்டவே இல்லை. ரொம்ப டிலே பண்ணுறார். ஸோ இப்போ அமரேந்திராவுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு. உடனே அமரேந்திரா சூரியவதிட்ட கேட்டு வினயேந்திராவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய சொத்தை பிரித்து தந்து விடு அப்படிங்கிறது தான். ஒரு துர்கா பூஜைக்காக காலேஜிலிருந்து 1932வது வருடம் காலேஜிலிருந்து பாக்கூர் வருகிறார் அமரேந்திரா. அப்படி வரும்போது சூரியவதியெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அதே வீட்டுக்கு யார் வராங்க? இந்த வினயேந்திரா அப்படிங்கிறவன் வாரான். வினயேந்திரா கொல்கத்தாவில் தான் இருந்தான். சூது, மது, மாது இப்படின்னு சொல்லி இருந்ததுனால அவனுக்கு கொல்கத்தா தான் அவனுடைய உலகமாக இருந்தது. ஸோ இந்த அமரேந்திராவை பார்ப்பதற்காக கொல்கத்தாலேருந்து வாரான். பாக்கூருக்கு வரல. அவங்களுடைய சித்தி வீடு இருக்கிறது பாக்கூர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே தான் இப்போ அமரேந்திராவும் அவங்களுடைய சித்தி சூரியவதியும் இருக்காங்க. வினயேந்திரா வந்துட்டான். வினயேந்திரா வந்த உடனே அமரேந்திராவை பார்த்து சொல்கிறான், வா கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே போகும்போது பாக்கெட்லேருந்து ஒரு மூக்கு கண்ணாடி எடுத்து காண்பிக்கிறான். அந்த மூக்கு கண்ணாடி பின்ஸ்னஸ் வகையானது. அதாவது அந்த காலத்தில் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு மூக்கு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பின்ஸ்னஸை இந்த அமரேந்திராவுக்கு கொடுப்பதற்கு பதிலாக நானே மாட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் வினயேந்திரா. அப்படி மாட்டி விடும்போது ரொம்ப அழுத்ததுனால மூக்கில் சின்னதாக காயம் வந்துருச்சு. யாருக்கு? அமரேந்திராவுக்கு. ஸோ அமரேந்திரா நேராக இது சூரியவதிட்ட போய் சொல்கிறான், அண்ணன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மூக்கு கண்ணாடி கொடுத்தான், இப்படி அழுத்தி வச்சுட்டனால எனக்கு காயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க.
ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு இந்த கண்ணாடி கொடுத்ததோடி வினயேந்திரா அங்கிருந்து கொல்கத்தாக்கு திரும்பி போயிட்டான். 3 நாட்களுக்கு பிறகு அமரேந்திராவினுடைய முகம் அப்படியே பெரிதாகிறது, வீக்கம் வருகிறது, மூக்கிலெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள். ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி டாக்டர்கிட்ட பார்க்கும்போது உங்கள் உடம்புல ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வகையான பாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது டெட்டனஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டெட்டனஸ் வகை பாக்டீரியா உடம்புல உள்ள மசில்ஸ் ரொம்ப களைப்பாக்கும், சொல்லப்போனால் உயிருக்கே ஆபத்து. ஸோ அதுக்கு மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மருந்து கிடையாது. ஆனால் கொஞ்சமாக தடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அமரேந்திராவுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தடவை மறுபடியும் வினயேந்திரா வாரான். கொல்கத்தாவிலிருந்து ஒரு டாக்டரை கூப்பிட்டு வாரான். அந்த டாக்டரின் பெயர் தராநாத் பட்டாச்சாரியா என்பதுதான். தராநாத் பட்டாச்சாரியா வந்து அமரேந்திராவை பார்த்துட்டு சொல்கிறான், நீங்கள் இந்த மயக்க மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறான். ஃபேமிலி டாக்டருக்கு சின்னதாக ஒரு பொறி தட்டுது. இவன் டாக்டரா இல்லையானே தெரியல, இவன் மயக்க மருந்து யூஸ் பண்ண சொல்கிறானே, இப்போ வேண்டாம்ப்பா நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் வினயேந்திரா கிளம்பி போயிட்டான் இந்த டாக்டர் கூட. அடுத்த நாள் மறுபடியும் இந்த வினயேந்திரா வேறொரு டாக்டரை கூப்பிட்டு வரான். அவருடைய பெயர் துர்கா ரத்தன் தார் என்பதுதான். இந்த துர்கா ரத்தன் ரெடியா ஒரு இன்ஜெக்ஷனை கையிலே வச்சிருந்தார், கொல்கத்தாவிலிருந்தே கொண்டு வந்திருக்கார். அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து யாருக்கு போடுறாங்க? இந்த அமரேந்திரா அவர்களுக்கு போடுறாங்க. அப்படி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த டாக்டர் துர்கா ரத்தன் அப்படிங்கிற அந்த டாக்டரும் வினயேந்திராவும் சொல்றாங்க, அர்ஜென்டா எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு, கொல்கத்தாவில் வேலை இருக்கு, நாங்கள் போறோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போட்ட 3வது மணி நேரத்தில் அமரேந்திராவினுடைய உடல்நிலை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைகிறது. பாதிப்படைஞ்சு அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, எந்திரிக்க முடியல. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கிறவன் 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். உடல் ரொம்ப மெலிவாக மாறுகிறது. இப்படி பலகட்ட பிரச்சனை. ஸோ பாக்கூரில் வச்சு இவனை பார்க்க முடியாது, இவனை கொல்கத்தாக்கு கொண்டு போகணும், உயர் சிகிச்சை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு யோசனைக்கு வருகிறார் இந்த சூரியவதி. அதனால கொல்கத்தாக்கு போறாங்க. அங்க ஒரு வீடு எடுத்து ரெண்டுக்கு வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறாங்க. அப்படி தங்கும்போது வேறொரு டாக்டரிடம் இவருடைய உடல் என்பது காண்பிக்கப்படுகிறது. அந்த டாக்டரின் பெயர் நில் ரத்தன் சிர்கார் என்பதுதான். NRS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது மிக பிரபலம் கல்கத்தாவில். அந்த NRS அப்படிங்கிறது இந்த நில் ரத்தன் சிர்கார் என்பவர் தான். ஸோ இந்த நில் ரத்தன் சர்க்கார் என்பவர் இந்த அமரேந்திராவினுடைய உடல்நிலையை சோதித்து பார்க்கிறார். மறுபடியும் கொல்கத்தாக்கே வருகிறார் வினயேந்திரா. இப்போ இன்னும் ஒரு டாக்டரையும் கூப்பிட்டுட்டு வருகிறார். நான் வேற ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கேங்கிறாங்க. சூரியதேவி சொல்றாங்க, நீ எந்த இன்ஜெக்ஷனும் போட வேண்டாம், உன்னுடைய டாக்டர்ஸ் யாருமே எங்களை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்டரை வரிசையா கூப்பிட்டுட்டு வராரே, அவ்வளோ பெரிய பணக்காரர்களா அப்படின்னு கேட்டா அவங்களுடைய வருட வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சான். ஸோ 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய மதிப்புப்படி பல கோடி ரூபாயாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஜமீன்தார்கள். ஸோ இப்படி மறுபடியும் வினயேந்திரா அந்த இன்ஜெக்ஷனை போட முடியாதனால தோல்வியின் முகமுடன் திரும்ப செல்கிறார். 1933 அந்த டாக்டர் சொல்றார், அந்த NRS அப்படிங்கிற அந்த டாக்டர் சொல்றார், நீங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றார். வெளியிலனா கொஞ்சம் சுற்றுலா மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். உடனே அமரேந்திராவும் கொஞ்சம் சுற்றுலா மாதிரி செல்கிறார். அப்படி செஞ்ச பிறகும் அவருடைய உடல்நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. பாக்கூருக்கே போயிட்டார். அவருடைய வேலை பார்ப்பதற்கு அவருடைய கிராமமான பாக்கூருக்கே வந்துட்டாங்க. பாக்கூருக்கு வந்து நிற்கும்போது அவருக்கு, அதாவது நவம்பர் மாதம் 24ஆம் தேதி பாக்கூருக்கு வந்து நிற்கும்போது அவருக்கு ஒரு டெலிகிராஃப் வருது. இப்படி சூரிய தேவி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு டெலிகிராஃப் அனுப்பியிருக்காங்க, உடனே வரணும் அப்படிங்கிறது அதனுடைய மெசேஜ். உடனே கொல்கத்தாக்கே திரும்பி வருகிறார். கொல்கத்தாக்கு திரும்பி வரும்போது சூரிய தேவிட்ட பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு டெலிகிராஃப் அனுப்பினீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் அனுப்பலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் சூரிய தேவிக்கு ஒரு பிரச்சனை புரியுது. இந்த டெலிகிராஃப் நாம் அனுப்பலைன்னா வேறு யார் அனுப்பியிருப்பாங்க, கண்டிப்பாக வினயேந்திராவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வினயேந்திராவும் அங்கே வாரான். வந்துட்டு அமரேந்திராவிடம் மன்னிப்பு கோருகிறான். என்னை மன்னிச்சிரு, என் கூட பேசு அப்படின்னு சொல்லி அமரேந்திராவை பார்த்து கேட்கிறான். அப்படியே கேட்டுட்டு இருக்கிறவன் ஒரு கையெழுத்து கேட்கிறான். இப்படி 2.5 லட்சம் ரூபாய் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு, அதை உன் கையெழுத்து போட்டால் தான் பாதி அமௌண்ட் என்னால் எடுக்க முடியும்னு கேட்குறான். அமரேந்திரா அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு வார்த்தையை சொல்கிறான், நாளைக்கு நான் மறுபடியும் பாக்கூருக்கு போயிடுவேன், அதாவது நவம்பர் 26ஆம் தேதி இந்த ட்ரெயினில் நான் பாக்கூர் போயிடுவேன், என்னையை விட்டுடு அப்படிங்கிறான். அந்த டைம் அந்த டேட்டை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வினயேந்திரா அன்னைக்கு அங்கே வந்திருக்கான். ஆக்சுவலாக சைன் வாங்குறதுக்கு வரல. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு, நவம்பர் 26 அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் அமரேந்திராவினுடைய ஷோல்டரில் குத்துறாங்க. என்னன்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு லிக்யூட் வருது. எல்லாருமே கேட்குறாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த வினயேந்திரா வழி அனுப்புவதற்காக வினயேந்திராவும் வந்தான். வினயேந்திரா அமரேந்திராவிட்ட பார்த்து கேட்குறான், அவ்வளோ வலிக்குதா, நீ தான் இப்போ பாக்கூர் போயிருவில்ல, அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் காண்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ட்ரெயின் இப்போவே கிளம்பிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அமரேந்திராவுக்கும் பெருசாக வழி ஒன்றும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறான், ஓகே நான் கிளம்பி பாக்கூருக்கு போய் காண்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறுறாங்க. அப்படி ட்ரெயினில் ஏறுறது அமரேந்திராவும் அவனுடைய தங்கையும். அந்த ட்ரெயினில் ஏறும்போது தங்கை சொல்கிறா, இப்படி ஒரு நபர் கிராஸ் பண்ணாரு, அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பைத்தியம் மாதிரி யோசிக்காத, ஒன்றும் கிடையாது, யாராவது பிட் பேக்கெட் அடிக்கிறதுக்காக இப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிட் பேக்கெட் அடிக்கிறவன் எப்படா இந்த கத்தியை வச்சு வேணால் கிளிக்கலாம், ஊசி வச்சு ஏன் குத்துறான் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய தங்கை. இப்படியே பேசிகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அமரேந்திராவுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. காய்ச்சல் மட்டும் கிடையாது, உடம்பு உதற ஆரம்பிக்குது. ஸோ ட்ரெயின்லேருந்து மறுபடியும் கொல்கத்தாக்கே திரும்பி வந்துடுறாங்க. அப்படியே அடுத்த பிளாட்ஃபார்மில் இறங்கி கொல்கத்தாக்கு திரும்பி வராங்க.
வந்து பார்க்கும்போது வேறொரு டாக்டர்கிட்ட, முக்கியமான வேறொரு டாக்டர்கிட்ட காண்பிக்கிறார்கள். உடனே பிளட்டுக்கு செக்அப் பண்ண சொல்கிறாங்க. பிளட் செக்அப் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுது வேறொரு பாக்டீரியா, பிளேக் வகையான ஒரு பாக்டீரியா அவருடைய உடம்பில் இருக்கிறது. இது நடந்தது நவம்பர் 26, 27. டிசம்பர் 3ஆம் தேதி கோமா ஸ்டேஜுக்கு போகிறார் அமரேந்திரா. அன்றைய தினமே இறந்து விடுகிறார். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது பிளேக் நோய் வந்து இறந்துட்டார். ஸோ இயற்கை மரணம் தான், போஸ்ட்மார்ட்டம் எதுவுமே பண்ண தேவையில்லை, யாருக்குமே சந்தேகம் கிடையாது, எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அவருடைய உடல் என்பது அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இந்த என்ஆர்எஸ் அப்படிங்கிற அந்த டாக்டரும் கடைசியாக அமரேந்திராவை செக் பண்ண அந்த டாக்டரும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் அடுத்த வருடம் ஒரு பிப்ரவரி மாதம் பேசிக்கொள்கிறார்கள். அமரேந்திரா எப்படி இறந்திருப்பான், பிளேக் நோய் எப்படி அவனுக்கு வந்திருக்கும், ஒருவேளை இந்த மாதிரி வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர் யாருக்கு போகுதுன்னா டைரக்டர் ஆஃப் ட்ரோபிக்கல் மெடிசனுக்கு போகுது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஊசியால் பிளேக் நோயை ஒருவருடைய உடம்புக்கு செலுத்த முடியுமா அப்படிங்கிறது அந்த லெட்டர். 4 நாட்களுக்கு பிறகு அந்த லெட்டருக்கான ரிப்ளை வருது, ஆம் முடியும் என்பது தான். மும்பையில் ஒரே ஒரு இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு திடீர்னு யாரோ ஊசி மாதிரி குத்துனாங்கல்ல, அது பிளேக் நோயினுடைய அந்த பாக்டீரியாவினுடைய ஊசியாக இருக்கலாமோ? உடனே லாயரை கூப்பிடுறாங்க, அமரேந்திராவினுடைய நண்பர்களை கூப்பிடுறாங்க, வினயேந்திராவை கூப்பிடல. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 5 நபர்கள் மீது கம்ப்ளைண்ட் என்பது ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறது. 1 வினயேந்திரா அண்ணன், அடுத்ததா இந்த வினயேந்திரா கூப்பிட்டு வந்த முதல் டாக்டர், அடுத்த 2 டாக்டர்ஸ், அப்படி 3 டாக்டர்ஸ் வினயேந்திரா. 5ஆவதாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு யாரோ ஒரு நபர் அமரேந்திராவுக்கு ஊசி போட்டாங்க பாருங்க, அந்த முகம் தெரியாத மனிதர். இப்படி 5 நபர்கள் மீது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுகிறது. எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் சிக்கவே இல்லை. யார் சிக்கல? அந்த முகம் தெரியாத மனிதன் சிக்கவே இல்லை. அப்பந்தான் வினயேந்திரா அப்படிங்கிறவன்ட்ட கொஞ்சம் விசாரணை செய்யப்படுகிறது. அந்த விசாரணையின் போது சில உண்மைகள் வெளியில் வருகிறது. முதல் முறையாக வினயேந்திரா கொல்கத்தாவிலிருந்து ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்தான் பாருங்க, தரானத் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவன். அவன் ஒரு டாக்டரே கிடையாது, அவன் ஒரு லேப்ல வேலை பார்க்கும் நபர். லேப் எந்த மாதிரியான லேப்னா, பாக்டீரியா வைரஸ்லாம் ஒரு மனிதனுடைய உடம்பில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு லேப் டெக்னீஷியன். அந்த லேப்ல இருந்து தான் தரானத் பட்டாச்சாரியாவை யார் கூப்பிட்டு வந்திருக்கா? இந்த வினயேந்திரா. அப்படின்னா இந்த டெட்டானஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா அமரேந்திராவினுடைய உடலில் எப்படி வந்தது? மூக்கு கண்ணாடியை பரிசளித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. மூக்கு கண்ணாடி முழுவதும் டெட்டானஸ் பாக்டீரியாவினுடைய திரவம். அதை வச்சு அழுத்தி அவனுடைய உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த இரத்தம் வழியாக டெட்டானஸ் பாக்டீரியாவை அவனுடைய உடலில் செலுத்தினான் வினயேந்திரா. ஒரு விசாரணையில் தெரிஞ்சிருச்சு. ஆனால் டெட்டானஸ் வந்து இவன் இறக்கவில்லை. யாரு? அமரேந்திரா இறக்கவில்லை. அவன் இறந்தது பிளேக் பாதித்து. ஸோ பிளேக் நோய் அப்படிங்கிறது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வினயேந்திராட்ட. ஸோ இந்த தரானத் பட்டாச்சாரியா, டெட்டானஸால உன்னுடைய தம்பி இறக்கவில்லை என்றால் பிளேக் வகையான பாக்டீரியாவை பயன்படுத்தி உன்னுடைய தம்பியை கொன்று விடலாம், அமரேந்திராவை கொன்று விடலாம். ஆனால் அந்த பாக்டீரியா எங்க இருக்குன்னா, மும்பையில் இருக்கிற ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றான். ஸோ இந்த வினயேந்திரா ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்ல இருக்கிற 2 டாக்டர்ஸை கையகப்படுத்த ட்ரை பண்றான், ஃபெயிலியர் ஆகுது. அதனால இந்த தரானத் பட்டாச்சாரியை வச்சு வேறொரு பிளான் போடுறான். நான் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட், என்னுடைய ரிசர்ச்சுக்காக இந்த மாதிரி பிளேக் பாக்டீரியா தேவைப்படுகிறது, எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறான் ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்டுக்கு, மும்பையில் இருக்கிற ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்டுக்கு. அங்கேருந்து ஒரு ரிப்ளை வருது, ஏதாவது 2 டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 டாக்டர்ஸ் தான் அமரேந்திராவை பார்க்க வந்த அந்த 2 டாக்டர்ஸ். அவங்க உண்மையான டாக்டர்ஸ் தான். அவங்க கிட்ட நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கியிருக்கான். தரானத் பெயரில், தரானத் ஒரு நல்லவன் தான், அவனுடைய ரிசர்ச் சூப்பராக இருக்குது, அவனுக்கு தேவையான பாக்டீரியாவை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அந்த 2 டாக்டர்ஸ் தான் மறுபடியும் அமரேந்திராவுக்கு இன்ஜெக்ஷன் போட வந்தவங்க. ஸோ இந்த தரானத், 2 டாக்டர்ஸ் மற்றும் வினயேந்திரா 4 நபர்கள் மும்பைக்கு செல்கிறார்கள். மும்பைக்கு சென்று அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுத்த உடனே ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்ல இருந்து பாக்டீரியா என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த பாக்டீரியா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேயே 2 எலி வாங்குறாங்க. வெள்ளை எலி வாங்கி சோதித்து பார்க்கிறார்கள். ஸோ அந்த திரவத்தில் இருக்கிற பாக்டீரியா ஓகே தானா அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளை எலி செத்து போயிடுது. அந்த திரவத்தை எடுத்துட்டு வராங்க. இது எப்போது இவர்களுக்கு கிடைத்தது என்றால் ஜூலை மாதம் 1933 வருடம். இந்த ஜூலை மாதம் 1933 ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்கான், எப்படியாவது இந்த இன்ஜெக்ஷனை அமரேந்திராவினுடைய உடலில் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். கடைசி அவனுக்கு சிக்கிய தினம் தான் நவம்பர் மாதம் 26. வேறொரு கூலிப்படை கொலையாளியை இதற்காக பணம் கொடுத்து வாங்குகிறான் இந்த வினயேந்திரா. அவன்கிட்ட இந்த இன்ஜெக்ஷன் என்பது கொடுக்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ட்ரெயின் எப்போது புறப்படுகிறதோ அப்போது அமரேந்திராவினுடைய உடலில் இந்த இன்ஜெக்ஷனை போடணும். அந்த கூலிப்படை கொலையாளி கரெக்டாக இதை செஞ்சுட்டான். ஆனால் அந்த கூலிப்படை கொலையாளி கடைசி வரையிலும் கைது செய்யப்படவில்லை. அவன் எங்கே போனானே தெரியல, அவனை கொன்னுட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியல. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போ நிறைய ப்ரூஃப் தேவைப்படுகிறது.
கேஸை ஃபைல் பண்ணணும்னா அதற்காக ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க. கொல்கத்தா, மும்பை, இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்குள்ளே பேசி எந்தெந்த இடத்துக்கு போனாங்க, எங்கெல்லாம் தங்குனாங்க, இந்த வெள்ளை எலி எங்கே வாங்கினாங்க, ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்டில் கொடுக்கப்பட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்ன, இது எல்லாத்தையும் வாங்குகிறார்கள். அந்த தரவுகள் எல்லாமே சேகரித்து இந்த 4 நபர்கள் மீது குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுகிறது. 4 நபர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த கேஸ் பணபலம் நிறைய இருக்குல்ல, மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. தூக்கு தண்டனை கிடையாது, ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் தம்பியை கொல்வதற்காக ஒரு பாக்டீரியாவை மும்பை, கொல்கத்தா இப்படின்னு சொல்லி பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணி சயின்டிஃபிக்காக அதை படித்து அந்த மனிதனை கொன்று அந்த சொத்தை அபகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச வினயேந்திராவினுடைய இந்த கேஸ் ஃபைல் கொல்கத்தா காவல்துறை அதிகாரிகளிடம் மிக முக்கியமான ஒரு கேஸ் ஃபைலாக இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது. இதே மாதிரி பலவிதமான வழக்குகள் இந்தியாவில் ரொம்ப விசித்திரமாக ட்விஸ்ட் நிறைந்த வழக்குகள் இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக தமிழ் பொக்கிஷத்தில் பார்க்கலாம். இந்த வழக்கை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கூர் மர்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.